இந்த காளைகளின் குளம்படி ஓசையில் கேட்கிறது வெற்றிக்கான முழக்கம். இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ரேக்லா மேலே இருக்கிற ஆர்வங்கள் வந்து அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. இப்போ நான் காலையிலேருந்து நைட்டு தூங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காலையில் கூடயே புழங்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு நல்லது கெட்டது ஒரு டீ கடையில் போய் நம்ம ஒரு டீ சாப்பிட்றதுக்கு வந்தாலுமே இந்த காளை நாயங்களையே தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோமோ தவிர இதில் பார்க்குற 4 பேர் என்னங்கிறாங்க, என்னடா காளை வாங்கி வளர்த்துறாங்க பிடிக்கிறாங்க, இதில் வந்து அதிகமான லாபங்கள் இருக்குமோ என்று நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்குண்டான காரணத்தை நான் சொல்கிறேன். நம்ம இப்போ இந்த ஒரு அளவு கன்று சைஸில் கன்று வாங்குறோம்னா அதை கன்று வாங்கி ரேக்லாவுக்கு தயார் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு சின்ன இன்னைக்கு சாத்தியமானதில்லை. இன்னைக்கு அதை வளர்த்துறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு செலவாகு. அதை வந்து லாப நோக்கத்தோடு நம்ம இது பண்ணுறதில்லை. இது வந்து நமக்கு தன் ஆர்வத்தோடு வளர்த்துறதுனால இதில் வந்து லாபங்கிறது கிடையாது. இப்போ காலையில் வருமானமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு 4 மாடுகள் வாங்கி பால் கறந்து ஊற்றி வருமானத்தை பண்ணிட்டு போக வேண்டியதான்னு சிலர் கேள்வி கேட்குறாங்க. அது நேரம் என்னதான் இருந்தாலும் 10 லிட்டர் 5 லிட்டர் கறந்தாலுமே அது கறவை நோக்கத்தில் தான் நம்ம பார்க்குறோமோ தவிர அது கூட நம்ம ஒன்றி போகிறதில்லை. இதே நம்ம நாட்டு மாடாக இருந்ததுன்னா குடும்பத்தில் ஒருத்தராக நம்ம நினைக்கிறோம், அதனால் அந்த மாடு நம்மளோட ஒன்றி போகுது. இப்போ நம்ம தோட்டத்துக்கு ஒரு சொந்தக்காரர் வர்றாரு, இந்த பக்கம் கறவை மாடு கட்டி இருக்குது, இந்த பக்கம் காளை கட்டி இருக்குது. வந்தவர் நான் மாட்டை கறவை எவ்வளோ வருதுன்னு கேட்குறாரு. அதே இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு நாட்டு மாட்டை பார்த்துட்டு அவர் என்னங்கிறாரு, ஏப்பா மாடு இழைச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இது வந்து இந்த அக்கறை வந்து எங்கிருந்து வந்தது, இது மரபு சார்ந்த விஷயம். இதே நம்ம குழந்தைகளே வந்தாலும் அந்த கலப்பின மாட்டு கூட பழகிறத விட அந்த நாட்டு மாட்டு கூடன்னா ரொம்ப இதாக பழகிறாங்க. நம்ம நாட்டு காளைகளோட தொடர்பு வந்து ஒரே நாளையில் வராது. அது காலங்காலமாக மரபு சார்ந்த விஷயத்தோட வர்ற ஒரு விஷயம். இந்த மரபு சார்ந்த விஷயத்தில் லாப நட்டங்கள் பார்க்க முடியாது. முதல்ல பார்த்தீங்கன்னா ரேக்லா காளைகள் பார்த்தீங்கன்னா உழவுக்கு பயன்படுத்தணும், வண்டி இழுக்கிறதுக்கு பயன்படுத்தணும். ஆனால் வந்து இப்போ வந்து ரேக்லாவுக்கு மட்டுமே பயன்படுத்துகிறோம். இப்போ அந்த ரேக்லாவின் தேவை என்னன்னு சிலர் கேள்வி கேட்குறாங்க. கிராம பண்பாட்டில் பாரம்பரிய பயணம்னு ஒன்று இருந்தது. ஃபஸ்ட்டு கூட்டு வண்டி கட்டி போனாங்க, 2வது பொட்டி வண்டி கட்டி போனாங்க, அதுக்கடுத்து கட்டை வண்டியும் கூட கட்டி போனாங்க. அதெல்லாம் இப்போ பயணங்கள் வந்து கம்மியாயிட்டே வந்துருச்சு. இப்போ ரேக்லா அப்படின்னு வரங்காட்டித்தான் அந்த மீண்டும் அந்த பாரம்பரிய பயணம் வந்து மீண்டும் மறுமலர்ச்சி ஆயிருக்குது. இதில் பார்க்கும்போது ரேக்லா என்பது பண்பாட்டு தேவையாயிருச்சு. ஞாயிற்றுக்கிழமையான வண்டியில் ஏற்றிட்டு டெய்லி போயிடுறீங்க, வாரம் போகிறீங்க வர்றீங்க. ஆனால் வந்து சிலர் கேட்குறது என்னப்பா வாரமான வண்டி ஏற்றிட்டு போகிறீங்க வர்றீங்க, ஆனால் ஒரு வெற்றியும் காணுமே அப்படின்னு கேட்குறாங்க. அது கேட்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பதில் நான் சொல்கிறேன். ரேக்லாவில் வெற்றிங்கிறது வந்து பல விதமாக நான் பார்க்குறேன். ஆனால் ரேக்லான்னு தகவல் வந்தாலே ஃபஸ்ட்டு காலையில் தயார் பண்ணணும், 2வது நாங்கள் தயாராகணும். அதுக்கப்புறம் நாங்கள் அதை ஏற்றி கொண்டு போய் களத்தில் கொண்டு போய் நாங்கள் அதை நிறுத்தி அப்புறம் அது ஓடுறது என்னமோ 10 செகண்ட் 16 செகண்ட் தான் ஓடுது. அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய இடையூறுகளை சந்திக்க வேண்டியது வருது. இதையெல்லாம் தாண்டி நாங்கள் அதில் வந்து கலந்துக்கிறதே எங்களுக்கு கிடைச்ச வெற்றி. சிங்காரிபாளையம் குண்டடம் ஓடியே ஆண்டியரத்து சொன்ன நேரம் 18.98 18.98. நாங்கள் ரேக்லா காளை வளர்த்துறது எங்களுக்கு இந்த சில அம்சங்கள் பிடிச்சி தான் இந்த காளைகளை நாங்கள் வளர்த்துறோம். நாங்கள் வந்து இந்த காளையோட முக அமைப்பு, 2வது கொம்பு சீரு நல்லா இருக்கணும், அப்புறம் திமிழ் ஏற்றமாக இருக்கணும், அப்புறம் வால் இறக்கமாக இருக்கணும், அப்புறம் அதோட நிறம், இதெல்லாம் பிடிச்சி தான் நாங்கள் காளையில் வளர்த்துறோம். இருந்தாலும் நாங்கள் ரேக்லாவுக்கு போகும்போது அங்கே பல சோடியான காளைகள் வரும். அந்த காளையில் சில காளைகள் நம் கவனத்தை ஈர்க்கும். அந்த ஜோடி காளைகள் போல வளர்த்தோன்னு ஆர்வம் வரும். அது அந்த காளைகளுக்கு கிடைத்த வெற்றி.
நம்ம ரேக்லா பந்தயம் குறிப்பிட்ட தேதியில் இந்த இடத்துல நடக்குதுங்கிற தகவல் வருது. ரேக்லா அந்த இடத்துல நம்ம ரேக்லா நண்பர்கள் அனைவரும் அந்த இடத்துல ஒரே உணர்வோடு கலந்துக்கிறோம். அது நம்ம ஒற்றுமைக்கு கிடைத்த வெற்றி. இந்த வெற்றிக்கு காரணமான ரேக்லா சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி. ஒவ்வொரு முறையும் நடக்கின்ற ரேக்லா பந்தயத்தை மிக சிறப்பாக நடத்தும் விழா அமைப்பாளர்களுக்கு நன்றி. ஒவ்வொரு முறையும் ரேக்லாவை விறுவிறுப்பாக நடத்தி கொடுக்கும் அண்ணன் மைக் பாலண்ணனுக்கும் மிக்க நன்றி.